இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபம் தமிழ்நாட்டில், இந்தியாவின் அத்தனை மாநிலங்களிலும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ராஜ்யம் பரிசுத்தமானது, சமாதானம் உள்ளது, ஆசீர்வாதம் உள்ளது, மக்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுப்பது. அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகை வரும் பொழுது பாவங்கள், சாபங்கள் ஒளிந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சமுதாயம் உருவாகும். அதற்கு தான் தேவனுடைய ராஜ்யம். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கணும். தேவனே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபம் எல்லாரும் சொல்லுங்க, கண்களை மூடி. தேவனே எங்களுடைய தமிழ்நாட்டிலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக. மனிதருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிற தேவாதி தேவனே, எங்கள் தமிழ்நாட்டிலே நீர் ஆளுகை செய்வீராக, எங்கள் இந்தியாவிலே நீர் ஆளுகை செய்வீராக. கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக. தமிழ்நாட்டிலே, கேரளாவிலே, ஆந்திராவிலே, கர்நாடகாவிலே, மகாராஷ்டிராவிலே, ஒரிசாவிலே, குஜராத்திலே, மத்திய பிரதேசத்திலே, உத்தரப்பிரதேசத்திலே, ராஜஸ்தானிலே, ஆண்டவரே பீகாரிலே, உத்தரகாண்டிலே, ஜம்மு காஷ்மீரிலே, பஞ்சாபிலே, எல்லா இடத்திலும் உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆவியானவர் ஊற்றப்படுவீராக, வானத்தை கிழித்து கர்த்தர் இறங்குவீராக. தேசத்திலே காணப்படுகிற அநீதிகளும், அக்கிரமங்களும், பாவங்களும், சாபங்களும் ஒழியும்படியாய் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். அப்படியே இன்னொரு முறை உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதை போல இந்த பூமியிலே எங்கள் தேசத்தில் செய்யப்படுவதாக. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்களுடைய தமிழ்நாட்டிலே செய்யப்படுவதாக. எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் பரலோகத்தின் தேவனுடைய சித்தம் செய்யப்படுவதாக. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிவார்களாக. இந்தியா முழுவதும் அத்தனை மாநிலங்களிலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதாக. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிவார்களாக. எங்கள் தேசம் மறுரூபமாக்கப்படுவதாக. தேசத்திலே காணப்படுகிற அநீதிகளும், அக்கிரமங்களும், பாவங்களும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் ஒளிந்து போவதாக. ஆவியானுடைய வல்லமையினால் தேசம் மறுரூபமாக்கப்படுவதாக. எங்கள் ஜனங்கள் சுபிட்சித்திருக்கும்படியாய் சமாதானமும், மகிழ்ச்சியும், ஆசீர்வாதமும் ஒரு எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகும்படியாய் கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்படுவீராக. தேசமே மறுரூபமாவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே பாவங்களும், சாபங்களும் அழிக்கப்பட்டு ஜனங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலிருந்து இந்த மாபெரும் எழுப்புதலை நாங்கள் பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.